ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காந்தா செல்வமணி செல்வராஜோட இயக்கத்தில் துல்கர், ராணா, சமுத்திரகனி இவங்களோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர் இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷில் பாதியில் நின்று போன படம் திரும்பியும் ஆரம்பிக்கப்படுது. கிளைமேக்ஸ் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நடக்குது. அது யார் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஈகோ கிளாஷ் ஆச்சு, இதனால இந்த படத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு பிரில்லியண்டான படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது ஒரு பீரியாடிக் செட்டப்பில் ஒரே ஸ்டுடியோக்குள்ள இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு எல்லா வகையிலும் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் உதவி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணி இருந்தாலும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ சொல்லலாம். ஏன்னா தமிழில் இதுதான் அவங்களுக்கு முதல் படம். பட் அது எந்த இடத்துலையும் தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சமுத்திரகனியோட சில ஒன்லைன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. துல்கர் கடுப்பேற்றுற மாதிரியான சில டைலாக் சொல்லி கிளாப்ஸை பெறாரு. அதே மாதிரி துல்கரும் டைலாக் வைஸ் சொல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவருக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி நிறைய சீன்ஸ்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் ஒரு பயங்கரமான ஒரு ஜானர் ஷிஃப்ட் நடக்குது. ஃபுல்லாக ஒரு இன்ட்ராகேட்டிவ் சீனாகவே போயிட்டு இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாமே தூக்கி நிறுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணா சொல்லலாம். இவரோட கேரக்டரோட ஸ்கெட்ச் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு ஜாலியாக என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு. பட் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பர்ஃபார்மன்ஸ் வைஸு ஒரு கிரிட்டிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்கள் பார்க்குறதும் பார்க்காதும் உங்கள் விருப்பம். இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.